واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصيام والقرآن يشفعان للعبد يوم القيامة أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைவதற்கு அதன் ஓர விளிம்பை அடைந்திருக்கிறோம். இந்த நிலையில் ரமலான் மாதம் நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் நமக்காக நற்சாட்சி சொல்லி ஷஃபாத் மன்றாட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ரமலான் மாதத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது? எப்படி நடந்து கொண்டால் கடந்த கால வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்ற மஃபிரத் என்ற மன்னிப்பையும், நிகழ்கால வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற தக்வா என்ற இறையச்சத்தையும், மௌத்துக்கு பிந்திய எதிர்கால வாழ்க்கையை அச்சமில்லாமல் கவலையில்லாமல் சந்திப்பதற்கு தேவையான நரக விடுதலையையும் இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆம், இந்த கேள்விக்கு பதிலாக சென்ற வாரம் நாம் பார்த்தோம், ஒரு முஃமின் ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய வணக்கங்களிலே முதன்மையான வணக்கம் எல்லா வகையான ஹராமான பாவங்களில் இருந்தும் ஒரு மாத காலம் எச்சரிக்கையாக ஒதுங்கி இருப்பது. நாம் பாவங்களை கைவிடுவதை வணக்கம் என்று கருதுவதே இல்லை. ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் அதுதான் முதன்மையான வணக்கமாக இருக்கிறது. ஒரு மாத காலம் முழுக்க முழுக்க ஹராமான எல்லா தீய பாவங்களை விட்டும் எச்சரிக்கையாக நாம் ஒதுங்கி இருப்போம். இது முதன்மையாக நாம் செய்ய வேண்டிய வணக்கம். அடுத்து இரண்டாவதாக ரமலான் மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வணக்கம் எது? அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அன்புக்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியில் தராதரம் இருக்கிறது. சில வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவை, வேறு சில வணக்கங்கள் அதை அடுத்து வருகின்றவை. இப்படி தராதரம் இருக்கின்ற போது அந்த தராதரங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமல் என்று எவையெல்லாம் அமைந்திருக்கின்றனவோ அவற்றை நாம் சாதாரணமாக கருதி பின்னுக்கு தள்ளுகின்றோம். இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்ற தளத்தில் எந்த வணக்கங்கள் இருக்கின்றனவோ அவற்றை அலாதியான வணக்கமாக கருதி கொண்டு முதல் நிலை வணக்கத்தை விட முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிறைவேற்றுகின்றோம். காரணம் நமது அறியாமை. ஆகவே வணக்கங்களுடைய தராதரத்தை புரிந்து கொள்வதோடு ரமலானில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அதிமுக்கியமான இரண்டாவது வணக்கம் எது என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரமலானில் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமான வணக்கம், அல்லாஹ் நம்மீது எவற்றை ஃபர்லாக்கி இருக்கின்றானோ, கட்டாய கடமையாக்கி இருக்கின்றானோ, அந்த கடமைகளை கூடுதல் முக்கியத்துவத்தோடு நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ரமலானில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வணக்கம். ஆம், அல்லாஹ் நம்மீது ஃபர்லாக்கி இருக்கின்ற வணக்கங்கள் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது இஸ்லாத்திலே மொத்த ஃபர்துகளே 5 தான். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. பாலபருவத்தில் இருந்து மக்தபு பள்ளிகளில் பாலபருவத்தில் இருந்து நாம் படித்து வருகின்றவை இந்த 5 தான் இஸ்லாத்தின் ஃபர்துகள்.
இந்த 5 ஃபர்துகளுக்குத்தான் ரமலானில் முழு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ரமலானை அடைவதற்கு அதிமுக்கியமான வணக்கம். இந்த 5 வணக்கங்களில் ஹஜ்ஜு என்பது ரமலானில் நிறைவேற்ற முடியாது. காரணம், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்றால் மக்காவுக்கு போக வேண்டும். அதற்கு அருகில் இருக்கின்ற மினா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற மைதானங்களில் சுற்றி வர வேண்டும். அதிரையில் இருந்து கொண்டு 4 மூலைகளுக்கு சென்று விட்டு ஹஜ்ஜு செய்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. மட்டுமல்ல, மக்காவுக்கு சென்றாலும், மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவுக்கு சென்றாலும் ரமலானில் ஹஜ்ஜு செய்ய முடியாது. துல்ஹஜ் மாதம் பிறை 8 முதல் பிறை 13 வரைக்கும் உள்ள 5 நாட்களில் அங்கே நாம் இருக்க வேண்டும். ஆக ஹஜ்ஜு என்பதற்கு இடமும் குறிப்பானது, காலமும் குறிப்பானது. அதிரையில் இருந்து கொண்டு ரமலான் மாதத்தில் ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஆனால் மற்ற 4 ஃபர்துகள், கலிமா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இந்த 4ம் ரமலான் மாதத்தில் உண்டு. அந்த 4 வணக்கங்களை கூடுதல் முக்கியத்துவத்தோடு ரமலானில் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதிலே முதன்மையாக வருவது ஐவேளை தொழுகை. அன்புக்குகளே, ஐவேளை தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸே குத்ஸியிலே குறிப்பிடுகின்றான். மா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்பு இலைய மிம்ம ஃப்தரல்து அலைஹி. ஒரு அடியான் நான் அவன் மீது எதை ஃபர்லாக்கி இருக்கின்றேனோ அந்த ஃபர்லான வணக்கத்தை செய்து என் பக்கம் நெருங்குவதை போன்று நேசத்துக்குரிய எந்த ஒன்றை கொண்டும் என் பக்கம் நெருங்க முடியாது. ஆம், நாம் செய்கின்ற வணக்கங்களின் அடிப்படை நோக்கம் என்ன? அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும். அதற்குத்தான் தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், தர்மம் செய்கின்றோம். இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், எனக்கு மிக மிக பிரியமானது, அடியார்கள் என்னை நெருங்குகின்றவற்றில் ரொம்ப ரொம்ப பிரியமானது நான் ஃபர்லாக்கி இருக்கின்ற வணக்கங்கள். அதைவிட பிரியமான எந்த ஒன்றை கொண்டும் என் பக்கம் அடியான் நெருங்க முடியாது. அப்படி என்றால் ஃபர்லான ஐவேளை தொழுகை, அந்த தொழுகையை கொண்டு நெருங்குவதை போன்று நீங்கள் தஹஜ்ஜத்தை கொண்டோ, வித்ரை கொண்டோ, தராவீகை கொண்டோ, கியாமுல் லைலை கொண்டோ, வேறு எந்த ஒரு தொழுகையை கொண்டும் ஃபர்லை கொண்டு நெருங்குவதை கொண்டு நெருங்க முடியாது. நெஞ்சத்தின் ஆழத்தில் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், சிலரை பார்க்கிறோம், அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவு தர வேண்டும். ரமலான் மாதத்தில் இரவிலே தொழுகை நடக்கும் போது அப்படியே பக்தி பழங்களாக வந்து நிற்பார்கள். நறுமணம் பூசி, புத்தாடை உடுத்தி, பார்ப்பதற்கு பக்தி பரவசத்தோடு வந்து நிற்பார்கள். எல்லோரையும் விட முந்திக் கொண்டு வந்து நிற்பார்கள். தவறு என்று சொல்லவில்லை, பிழை என்று சொல்லவில்லை. இந்த இரவு தொழுகைக்கு இத்தனை முக்கியத்துவம் காட்டுகின்ற நீங்கள் இதைவிட 70 மடங்கு மேலான வணக்கம், அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் காட்டவில்லையே. அதைத்தான் ஆனந்தத்தோடு சொல்கிறோம். எப்படி? தஹஜ்ஜத்துக்கு வருகிறார், வித்ரு தொழுகைக்கு வருகின்றார், கியாமுல் லைல், தராவீஹிலே பக்தி மனம் கலந்து கொள்கிறார். ஆனால் அதே நபர் லொஹர் தொழுகின்ற போது பார்த்தால் பள்ளிவாசலில் காணவில்லை. காரணம் கேட்டால் தூக்கம் கொஞ்சம் மிகைத்து விட்டது, தூங்கிவிட்டேன், சாதாரணமாக சொல்கிறார். மகரிபு நேரத்தில் ஆணை காணவில்லை. நண்பர் வீட்டுக்கு இஃப்தாருக்கு போயிருந்தேன், கொஞ்சம் நேரமாகிவிட்டது, தவறிவிட்டது, சாதாரணமாக சொல்கிறார். சுபுகு தொழுகையில் காணவில்லை. வயிறார உண்டேன், கொஞ்சம் களைப்பாக இருந்தது, சாய்ந்தேன், கண்ணை இருந்து விட்டேன், சுபுகுக்கு வர முடியவில்லை, சாதாரணமாக சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, எத்தனை விடிய விடிய தொழுதாலும் சரி, விடிய விடிய தொழுதாலும் சரி, பர்து தொழுகைக்கு நிகராக ஆக மாட்டாது. கற்பனையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதன் இஷா தொழுகைக்கு பின்பாக தொழ ஆரம்பித்தான். 2 ரக்காத்துக்களாக தொழுது கொண்டே இருக்கிறான். சுபுகுக்கு பாங்கு சொல்லுகின்ற நேரம் வந்தது. தொழுகையை முடித்து விட்டு படுத்து விட்டான், சுபுகு தொழவில்லை. இன்னொரு மனிதன் விடிய விடிய தூங்கினான். சுபுகுக்கு பாங்கு சொல்கிற போது எழுந்து ஒன்று செய்து விட்டு
பருளை முறையாக நிறைவேற்றி விட்டு ஓய்வெடுத்தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் இருவரில் சிறந்தவர் யார்? பிந்திய மனிதன். பிந்திய மனிதன். காரணம், அவன் பருளை நிறைவேற்றினான், நஃபிலை தவறவிட்டான். முந்திய மனிதன் நஃபிலை நிறைவேற்றினான், பருளையே தவறவிட்டு விட்டான். அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் ஒரு நஃபிலான வணக்கத்தை செய்தால் ஒரு பருளை செய்த கூலி கிடைக்கும். ஒரு நஃபிலை செய்தால் ஒரு பருளை செய்த கூலி கிடைக்கும். ஒரு பருளை நிறைவேற்றினால் 70 பருதுகளை நிறைவேற்றிய கூலி கிடைக்கும். விடிய விடிய தொழுதாலும் சரி, ஒரு பருளுக்கு நிகராக ஆகாது. பருளு என்பது 70 பருதுகளின் கூலியை பெற்று தரும். 70 நஃபில்களை நிறைவேற்றினால்தான் ஒரு பருளுக்கு நிகராக ஆக முடியும். அதற்காக இரவிலே உறங்கிவிட்டு பருளை மட்டும் தொழுதால் போதும் என்று நான் சொல்லவில்லை. இரண்டையும் செய்ய வேண்டும். இரவிலேயும் விழித்திருந்து வணங்க வேண்டும். அதைவிட முக்கியத்துவத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகை, அந்த பருளான தொழுகையை அதைவிட பன்மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து முறையாக நிறைவேற்ற வேண்டும். அவன்தான் சிறந்த மனிதன், சரியான மனிதன். அதை விட்டுவிட்டு மகரிபிலேயும் ஆளை காணவில்லை, லொஹரிலேயும் உறக்கம், சுபுகிலேயும் உறக்கம், இரவு தொழுகையில் மட்டும் பக்திமயமாக வந்து நின்று விடுகிறார். இவரை என்ன சொல்வது? அன்புக்குகளே, தெளிவாக, தீர்க்கமாக, ஆழமாக, அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும். பர்லுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒரு வணக்கமும் இல்லை. அல்லாஹ் எதை பர்லாக்கி இருக்கிறானோ அதை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதை போன்று எதை கொண்டும் நெருங்க முடியாது. பர்லு என்பது அளவில் குறைவாக இருக்கலாம், நஃபில் என்பது அளவில் பிரமிக்கத்தக்க அளவு அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் அதிகம் குறைவான இந்த பர்லுக்கு நிகராக முடியாது, முடியாது, முடியாது. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ரமலான் மாதத்தில் ஃபஜ்ர், சுப்ஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப் எல்லா தொழுகைகளையும் வாங்கோசை கேட்பதற்கு முன்பாகவே ஒழு செய்துவிட்டு பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோடு முதல் சஃபிலே தக்பீர் தஹ்ரீமா தவறாமல் உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் உயிரோட்டத்தோடும் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ரமலானில் நாம் செய்ய வேண்டிய அதிமுக்கியமான வணக்கம். 2, ரமலானில் ஃபர்லான இரண்டாவது வணக்கம் நோன்பு. நோன்பு ஃபர்லி. சிலரை பார்க்கலாம், நன்றாக தொழுவார்கள், குர்ஆன் அதிகமாக ஓதுவார்கள், அதிகமாக திக்ர் செய்வார்கள், லட்சக்கணக்கான ரூபாய் தர்மம் செய்வார்கள், வேறு என்னென்னவோ வணக்கங்களை செய்வார்கள். ஆனால் ஒன்று மட்டும் குறை. என்ன குறை? நோன்பு மட்டும் வைக்க மாட்டார்கள். ஏன் நோன்பு வைக்கவில்லை? மாதவிடாய் இருக்கிறதா? இல்லை. பிரசவத்துக்கு பின்பாக உள்ள உதரப்போக்கு தீட்டா? இல்லை. நோயாளியா? இல்லை. பிரயாணியா? இல்லை. பால் கொடுக்கின்ற தாயா? இல்லை. கர்ப்பிணி பெண்ணா? இல்லை. தள்ளாத முதுமைக்கு சென்று விட்ட முதியவரா? இல்லை. கைவிடப்பட்ட நோயாளியா? இல்லை. அப்படி என்றால் நோன்பை கைவிடுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லையே, ஏன் விட்டீர்கள்? நான் எல்லா வணக்கங்களையும் கூடுதல் அக்கறை காட்டுகிறேன், நோன்பை மட்டும் விட்டு விட்டேன். அன்புக்குள்ளே அப்படி அல்ல. நோன்பை மட்டும் விட்டு விட்டேன் என்று சாதாரணமாக சொல்ல வேண்டாம். ரமலானை பொறுத்த மட்டில் நோன்புதான் தலையான வணக்கம். ஒரு உதாரணம், ஒரு வீடு, மணமகள் வீடு களை கட்டி இருக்கிறது, தடபுடலான ஏற்பாடுகள், விளக்கு எரிகிறது, வளமையை விட கூடுதலான விளக்குகள், வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது, வீடு ஜொலி ஜொலிப்பாக இருக்கிறது, சொந்த பந்த உறவுகள் உள்ளூரில் இருந்தும் அயலூரில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். மறுபக்கம் பார்த்தால் 30-40 ஆடுகள் கட்டப்பட்டு அறுக்கப்பட்டு ஆட்டு மாமிசங்கள் வெட்டப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அடுப்புகள் மூட்டப்பட்டு அண்டாவும் குண்டாவும் உருட்டி கொண்டு வரப்படுகிறது. மறுபக்கம் பார்க்கிறோம், பெண்கள் மசாலா அரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், குழந்தைகள் எல்லாம் ஓடி பிடித்து விளையாடுகின்றார்கள்.
கண் குளிர்ச்சியாக களை கட்டி நிற்கிறது வீடு. ஆனால் அங்கே ஒரு குறை. என்ன குறை? மணமகள் எஸ்கேப். மணமகள் தப்பித்து விட்டால். வீட்டிலே மணமகள் இல்லை. யாருக்காக இந்த ஆடி? யாருக்காக இந்த விளக்கு? யாருக்காக இந்த சொந்தங்களுடைய வருகை? யாருக்காக இத்தனை கலை? அவளுக்கு நாளை திருமணம் என்ற காரணத்தால் தானே. அவளே வீட்டில் இல்லை என்றால் காலை பொழுது புலருகிற போது அது மையத்து வீடாக காட்சியளிக்கும். சோகத்தால் மூழ்கி போனார்கள். அன்புக்குள்ளே ரமலான் நோன்பு கடமை. இந்த நோன்பு கடமையை முன்னிட்டுத்தான் தராவீஹ், அதை முன்னிட்டுத்தான் மற்ற மற்ற வணக்கங்கள். பிரதானமான ரமலான் என்ற மனைவீட்டுக்கு மணமகள் ரமலானுடைய நோன்பு. நியாயமான காரணம் இல்லாமல் நோன்பை விட்டுவிட்டு மற்ற வணக்கங்களில் நான் கவனம் செலுத்துகிறேன் என்பது மணமகளை தப்பிக்க விட்டுவிட்டு ஆடறுத்த கதைதான், மசாலா அரைத்த கதைதான், அடுப்பு மூட்டிய கதைதான். மணமகள் இல்லை. ஆகவே அன்புக்குள்ளே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் ஃபர்லான வணக்கங்களில் தொழுகைக்கு அடுத்தபடியாக வருவது ரமலானுடைய நோன்பு. எப்பாடுபட்டாவது நோன்பை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து மூன்றாவது ஜக்காத்து. ஜக்காத்து என்று சொன்னால் பலர் நினைத்துக் கொள்கிறார்கள், ஒரு சில ஆயிரங்களுக்கு, ஒரு 10,000 20,000க்கு 10 10ஆக 20 20ஆக 50 50ஆக சில்லறை மாற்றி வைத்துக் கொண்டு வீட்டு வாயிலுக்கு வருகின்ற ஏழைகளுக்கு எடுத்து கொடுத்து விட்டால் கடமை முடிந்து விட்டது என்று கருதுகிறார்கள். இல்லை அன்புகளே, இதற்கு நன்மை இல்லை என்பதல்ல, நன்மை உண்டு. ஆனால் கடமை நீங்காது. எது போன்று ஒரு மனிதன் 24 மணி நேரமும் தொழுதான். ஆனால் இது பரதான 4 ரக்காத்துக்கள் லோஹரு, பரதான அசர் ரக்காத்து 4 என்று நியத்து வைக்கவில்லை. அவன் பர்து நிறைவேற்றாத பாவி. அதே போன்று அவன் எத்தனை தர்மம் செய்தாலும் சரி, தன்னிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை கணக்கு பார்க்க வேண்டும். தங்கம் எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, கரன்சி நோட்டுகள் எவ்வளவு, வியாபார சரக்குகள் எவ்வளவு என்று கணக்கு பார்த்து அவற்றில் 2.5% தனியாக பிரித்து அல்லாஹ் சொல்லுகின்ற 8 சாராருக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற 8 சாரார் அவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் ஜக்காத்து செல்லுபடியாகும். இல்லை என்றால் ஜக்காத்து செல்லாது. எவ்வளவு இருக்க வேண்டும்? அடுத்தடுத்த வாரங்களில் நாம் அதை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். சுருக்கமாக சொல்கின்றேன். கரன்சி நோட்டை பொறுத்த மட்டில் குறைந்தது 60,000 ரூபாய் ஒரு நபரிடத்தில் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 60,000 உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற ஆடை, தங்கி இருக்கின்ற இருப்பிடம், நோய்க்கு செய்கின்ற மருத்துவம், பிள்ளைகளுக்கு உண்டான படிப்பு செலவு போன்ற அடிப்படை தேவைகள் எல்லாம் முடிந்து வந்த வருமானத்தில் இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் முடித்து விட்டோம். அத்தனையும் முடித்ததற்கு பின் மீதமாக எஞ்சி இருக்கின்ற பணம் 60,000 ரூபாயாக இருந்தால் ஜக்காத்து கடமையா? இல்லை. அந்த 60,000 ரூபாய் ஒரு வருடம் முழுவதும் கையில் இருக்க வேண்டும். ஒரு வருடம், ஆங்கில வருடம் அல்ல, ஷரியத் சொல்கின்ற பிறை வருடம். போன ரமலான் 1 60,000 கையில் இருந்தது. இந்த வருடம் 1 60,000 கையில் இருக்கிறது. அப்படியா? 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டும். சடன் நினைத்துக் கொள்வார்கள், வருகின்ற வருமானத்துக்கெல்லாம் ஜக்காத்து இல்லை. அன்புக்குள்ளே செலவுகள் எல்லாம் போக மீதம் இருக்கின்ற தொகை 595 கிராம் வெள்ளியின் கிரயத்துக்கு வர வேண்டும். அதைத்தான் சுருக்கமாக நான் 60,000 ரூபாய் என்றேன். இன்று 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய் 106 ரூபாய் என்று வருகிறது. 100 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் ஏறத்தாழ ஒரு 60,000 ரூபாய். 60,000 வந்து ஒரு வருடம் பூர்த்தியானால் தான் 60,000 வந்து விட்டது.
ஒரு வருடம் பூர்த்தியாவதற்கு முன் கரைந்து விட்டது. தேவையை முன்னிட்டு மருத்துவத்துக்கோ உணவுக்கோ வேறு எதற்கோ 60,000 கரைந்து விட்டது, தீர்ந்து விட்டது. ஜகாத்து கடமையா? இல்லை. 60,000 வந்து ஒரு வருடம் முழுவதும் கையில் இருந்தால் அதற்கு பின்புதான் அதில் ஜகாத்து கடமை. இன்னொன்றையும் வழங்கிக் கொள்ள வேண்டும். ரமதானில் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டுமா? அப்படி ஒன்று மார்க்கம் சொல்லவில்லை. ஒரு வருடம் எப்போது பூர்த்தியாகும்? ரமதானுக்கு முன்பாகவும் பூர்த்தியாகும், ரமதானிலேயும் பூர்த்தியாகும், ரமதானுக்கு பின்பாகவும் பூர்த்தியாகும். எப்போது ஒரு வருடம் பூர்த்தியாகிறதோ அப்போது ஜக்காத்து கொடுப்பது கடமை. ஆனால் ஒரு நபர் ரமதானுக்கு முதல் மாதம் வருடம் பூர்த்தியாகிவிட்டது, யோசித்தார், அடுத்த மாதம் கொடுத்தால் ஒன்றுக்கு 70 கிடைக்குமே என்று நினைத்தார். தவறா? தவறு இல்லை. இன்னொரு நபர் ரமதான் கழித்து முஹர்ரம் மாசம்தான் வருடம் பூர்த்தியாகிறது, இப்போது யோசிக்கின்றார், 3 மாதங்களுக்கு பின்பாகத்தான் வருடம் முடிந்து கடமையாகும். 3 மாதங்களுக்கு முன்பாகவே ரமதானில் கொடுத்தால் 70 மடங்கு கூலி கிடைக்குமே, கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். அப்படி முன்பாகவே கொடுத்து விட்டால் 3 மாதங்களுக்கு பின் வருடம் பூர்த்தியாகும் போது திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஆக ரமதானில் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனாலும் ரமதானில் பருவை நிறைவேற்றுகிற போது ஒன்றுக்கு 70 மடங்கு கூடி கிடைக்கும் என்ற காரணத்தால் ரமதானில் நிறைவேற்றுகின்ற பழக்கம் இந்த உம்மத்திய முஹம்மதியாக்களில் அன்று முதல் இன்று வரைக்கும் அது பெரும்பான்மை பழக்கமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் ரமதானில் நாம் நிறைவேற்ற வேண்டிய 3வது ஃபர்து ஜக்காத்து. சில்லறை வாங்கி வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வாசலுக்கு வருகின்ற ஏழைகளுக்கு எடுத்து கொடுத்து விட்டால் ஜக்காத்து முடிந்து விடும் என்று யாரும் கருத வேண்டாம். துல்லிதமாக கணக்கு பார்க்க வேண்டும். அடுத்து நகை நட்டுக்களை பார்க்க வேண்டும். நகை, தங்க ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்களை பார்க்க வேண்டும். அவற்றிலே ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்து அது ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் 85 கிராம் தங்கம் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அதிலேயும் 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 100 பவுன் இருந்தால் 2.5 பவுன், 80 பவுன் இருந்தால் 2 பவுன், 40 பவுன் இருந்தால் 1 பவுன், 20 பவுன் இருந்தால் அரை பவுன் என்று கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று வியாபார சரக்கு, அதையும் பார்க்க வேண்டும். வியாபார சரக்கு என்று சொன்னவுடன் பலருடைய சிந்தனை, நான் மளிகை கடை வைக்கவில்லை, சூப்பர் மார்க்கெட் என்னிடத்தில் இல்லை, துணிக்கடை இல்லை, தங்கக்கடை இல்லை, நான் கடை வைக்கவில்லை. கடை வைத்தால் தான் வியாபார சரக்கு என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஆதாயம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ எதை வாங்கி வைத்திருந்தாலும் நீ வியாபாரி. உதாரணத்திற்கு ஒரு மனிதர் 5 மனை வாங்கி வைத்திருக்கிறார், 5 இடங்கள், வீடு கட்டுகின்ற மனை. கேட்டோம், எதற்காக வேண்டி? காசு பணம் இருந்தது, வாங்கி வைத்து விட்டேன், சில வருடங்களுக்கு பின்பாக விலை அதிகரித்தால் விற்பனை செய்வேன், லாபம் கிடைக்கும். அப்படியா? இந்த 5ம் வியாபார சரக்கு. வியாபார சரக்குக்கு அன்றைய நிலையில் என்ன விலை என்று பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு வாங்கும் போது ஒரு மனையின் விலை 5 லட்சம், இன்றைக்கு அந்த மனையின் விலை 8 லட்சம். 2 வருடங்களுக்கு பின்பாக விற்க போகின்றார், அப்போது அதனுடைய விலை, ஒவ்வொரு மனையின் விலை 10 லட்சம். கேள்வி, 5 லட்சம் என்று வாங்கிய அந்த கிரயத்தை கணக்கு பார்க்கவா? இன்று ஒரு மனை 8 லட்சம், அந்த கணக்கு பார்க்கவா? நாளை விற்கும் போது 10 லட்சம், அந்த கணக்கு பார்க்கவா? மார்க்கம் சொல்கிறது இன்றைய நிலையில் என்ன விலை? இன்றைய விலை வாங்கியதை விட கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். எப்படியோ இன்றைய விலையைத்தான் பார்க்க வேண்டும். இப்போது 8 என்று சொன்னேன், இன்னொன்று மாற்றி சிந்தித்து பாருங்கள். 5 லட்சத்துக்கு வாங்கினான், வியாபாரம் டவுன், இன்று அதற்கு விலை 4 லட்சம் தான். 1 லட்சம் போய்விட்டது. அடுத்த 2 வருடங்களுக்கு பின்பாக விற்கும் போது 3 லட்சம் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி, வாங்கிய 5 என்று கணக்கு பார்க்கவா? 5 மணி 5 25 என்று பார்க்கவா? அல்லது இன்றைய விலை 5 20 என்று பார்க்கவா? விற்கப்படவிருக்கின்ற வேளையில் 3 5 15 என்று பார்க்கவா? வாங்கியதும் வேண்டாம், விற்கதும் வேண்டாம். இந்த வருடம் ஜக்காத்து கொடுக்கின்ற அந்த வருடம் அதனுடைய மார்க்கெட் நிலவரப்படி என்ன கிரயம் விலை, அதை பார்த்து நான்
2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அங்குகளை வியாபார சரக்கு என்று சொல்ற போது கடை வைத்திருக்க வேண்டும், மால் வைத்திருக்க வேண்டும், சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்க வேண்டும். அவர்தான் வியாபாரி என்று யாரும் கருதிவிட வேண்டாம். ஒரு பொருளை வாங்கி வைத்திருக்கிறார், அது எந்த பொருளாக இருக்கட்டும். கற்பனைக்காக சொல்லேன், யானை வாங்கி விற்கிறார், யானையிலே ஜக்காத்து இல்லை. மார்க்கம் சொல்வது ஆடு மாடு ஒட்டகை இவற்றில் தான் ஜக்காத்து, யானையிலே ஜக்காத்து இல்லை. மான் வளர்க்கிறார், மானிலே ஜக்காத்து இல்லை. கோழி வளர்க்கிறார், கோழி வாங்கோடி வாத்து இவற்றில் ஜக்காத்து இல்லை. ஆனால் ஒரு மனிதன் வியாபாரத்துக்காக வைத்திருக்கிறான் என்றால் சொந்த உபயோகத்துக்காக அல்ல, வியாபாரத்துக்காக. இன்று வாங்குகிறோம் 100, இன்று வாங்குகிறோம் ஒட்டகைகள் சில, யானைகள் சிலவற்றை வாங்குகிறோம், கோடியில் 1000 கோழிகளை வாங்குகிறோம். இப்படியாக ஜக்காத்து கடமையாகாத பிராணிகளை வாங்கினாலும் ஆதாயத்தோடு விற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கி வைத்திருந்தால் வியாபார சரக்கு. அன்றைய நிலையில் மார்க்கெட் விலை என்ன என்று பார்த்து அவற்றுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜக்காத்தை பற்றி விளக்கமாக விரிவாக தெளிவாக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். காரணம், சில செய்திகள் பிழையான கருத்துக்களும் சமுதாயத்தில் உலாவுகிறது. அது விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் தெளிவான தீர்க்கமான செய்தியை வருகின்ற வாரங்களில் நாம் பார்ப்போம். ஆக நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, தொழுகை, அதற்கடுத்து நோன்பு, அடுத்து ஜக்காத்து, இது 3ம் ஃபர்து. இந்த ஃபர்துகளை முழு முக்கியத்துவத்தோடு ரமலானில் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வணக்கம். அடுத்து ஒரு ஃபர்து இருக்கிறது, நம்மில் பலர் ஃபர்து என்று கருதுவதே இல்லை. முக்கியமான ஃபர்து, தலையான ஃபர்து, அடி வேறு ஆணி வேறு. அது என்ன ஃபர்து? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா. யாரிடத்தில் கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஃபர்து தானே? ஆமா ஃபர்து. அந்த ஃபர்தை எப்படி நிறைவேற்றுவீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முடிந்தது. நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டால் கடமை முடிந்தது என்று பலர் பிழையாக கருதி கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது வார்த்தை அல்ல, ஒரு வாழ்க்கை. உதாரணம் சொல்கிறேன். பள்ளிவாசலிலே சபையோர்கள் கூடியிருக்க ஒரு மணமகனிடத்தில் கேட்கப்பட்டது, இன்னாருடைய மகள் இன்னாரை இவ்வளவு மகர் தொகையை பேரில் கூடியிருக்கும் சபையோர்கள் சாட்சியாக உனக்கு நான் நிக்காக செய்து கொடுத்தேன், ஏற்றுக்கொண்டீராய் என்று கேட்டோம். கபில்து, ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். முடிந்தது. நேற்று வரைக்கும் அந்த பெண் அந்நிய பெண், அவளை பார்ப்பதும் தீண்டுவதும் ஹராம். இப்போது பார்ப்பதும் தீண்டுவதும் ஹலால். அவள் இறந்தால் அவள் சொத்தில் இவனுக்கு பங்குண்டு, இவன் இறந்து விட்டால் இவன் சொத்தில் அவளுக்கு பங்குண்டு. இவன் இறந்தால் இவனுக்காக அவள் இத்தா இருக்க வேண்டும். பல பல விஷயங்கள் சட்ட பிரச்சனை வருகிறது. கேள்வி, கபில்து, ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னால் போதுமா? முத்தை வார்த்தையின் மூலமாக வந்து விட்டதா இதெல்லாம்? இல்லை. ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற வார்த்தையின் உட்பொருள், உள்ளார்ந்த அர்த்தம், நம் இருவரில் யாருடைய மரணம் உந்துகிறதோ அல்லது உன்னுடைய மரணம் பரியந்தம் நீ மரணம் அடைகின்ற வரைக்கும் உனக்கு பசியில்லாமல் நான் உண்ண கொடுப்பதற்கு என் மீது பொறுப்பு, நிர்வாணம் இல்லாமல் உடுத்த கொடுப்பது என் மீது பொறுப்பு, நிம்மதியாக வாழ்வதற்கு வசிப்பிடம் அமைத்துக் கொடுப்பது என் மீது பொறுப்பு, நோய்வாய்ப்பட்டால் உனக்கு நான் சிகிச்சை செய்வது பொறுப்பு, உன்னுடைய நியாயமான தேவைகள் என்னென்ன உண்டோ அத்தனைக்கும் இன்று முதல் உன் தந்தை பொறுப்பில் இருந்து விடுபட்டு விட்டார். நேற்று வரைக்கும் உன் தந்தை பிறந்ததில் இருந்து மணமகன் கைபிடிக்கின்ற முதல் நாள் வரைக்கும் உன் தந்தை தான் இவற்றுக்கெல்லாம் பொறுப்பு. இன்று முதல் உன் கடைசி மௌத்து வரைக்கும் நான் பொறுப்பு. வெறும் வார்த்தை அல்ல, ஒரு வாழ்க்கை. அவள் மரண பரியந்தம் சக்கராத்தின் மடியேறுகின்ற வரைக்கும் உண்பதற்கும் உடுத்துவதற்கும் வசிப்பதற்கும் மருத்துவத்துக்கும் நியாயமான தேவைகளுக்கும் உன் தலை மீது விதிக்கப்பட்ட பொறுப்பு, தோள் மீது சுமக்குகின்றாய் மகத்தான பொறுப்பை. வார்த்தை அல்ல, அது மகத்தான வாழ்க்கையின் பொறுப்பு. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ்,
அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கை நெறி. இந்த வார்த்தையை நான் என்று சொன்னேனோ அன்று முதல் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும், அல்லது இறுதி சொட்டு ரத்தம் என்னில் இருந்து சிந்துகின்ற வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும், எந்த இடத்திலும், எந்த நிலையிலும், எந்த காலத்திலும் கழுத்தை அறுத்தாலும் சரி, வயின் குத்தியட்டு துண்டம் துண்டமாக வெட்டப்பட்டாலும் சரி, கரித்து பொசுக்கி சாம்பலாக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து நான் வேறு யாரையும் வணங்க மாட்டேன். ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் சரி, எத்தனை அச்சுறுத்தல் கொண்டு போய் நிறுத்தப்பட்டாலும் சரி, அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு யாருக்கு முன்பாக இந்த நெற்றி சாயாது. அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு யாருடைய பேர் எடுத்து நான் சத்தியம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர வேறு யாருக்கும் நான் நேர்ச்சை செய்ய மாட்டேன். அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன். அன்புக்குள்ளே, வணக்கம் என்று வந்துவிட்டால் முழு வணக்கமும் சரி, வணக்கத்தில் லட்சத்தில் கோடிகள் ஒரு பாகமும் சரி, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம். எந்த நிலையிலும் யாருக்கும் வணக்கத்தின் ஒரு துளியை கூட நான் சொந்தப்படுத்த மாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம், ஒரு பெண் ஒருவனை கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டால் என்ன பொருத்தம் அர்த்தம் தெரியுமா? என்னுடைய பெண்மை, சுகம் கொடுக்கின்ற என்னுடைய பெண்மை, இனி உன்னை தவிர்த்து நான் வேறு யாருக்கும் ஹலால் இல்லை. நீ மட்டும்தான் என்னை அனுபவிக்கலாம், உனக்கு மட்டும் நான் சுகம் தருவேன். உன்னை தவிர்த்து நான் யாருக்கேனும் மடி விரித்தால் மடி விரிக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்தவனுடைய காலை பிடித்து விட்டாலே போதும். அவள் நடத்தை கெட்டவள், பத்தினி அல்ல, உத்தமி அல்ல, அவள் அசுத்தப்பட்டவள். எப்படி ஒரு பெண் தன்னுடைய சுக வாழ்க்கை என்று வந்துவிட்டால் கணவனுக்கு மட்டும்தான் சொந்தமோ, அதே போன்று இபாதத்து வணக்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அவனை தவிர்த்து யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை. ஒரு கொசுவாக இருந்தாலும் சரி. புகாரியிலே இடம்பெற்ற சம்பவம், அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், 2 நபர்கள் பிரயாணம் சென்றார்கள் காட்டுப்பாதையில். அங்கே ஆதிவாசிகள் வாழுகின்ற ஒரு இடம். அந்த இடத்தை கடக்க வேண்டும். ஆதிவாசிகளுடைய பழக்கம், அவர்களை யாரும் கடக்க வேண்டும் என்றால் அவர்களை பிடிப்பார்கள். நாங்கள் வணங்குகின்ற இந்த கற்சிலை கடவுளுக்கு குர்பானி கொடுங்கள், அப்போதுதான் கடக்க அனுமதிப்போம் என்பார்கள். இல்லை என்றால் வெட்டுவார்கள், தலையை வெட்டி விடுவார்கள். 2 பேரையும் பிடித்தார்கள். நீங்கள் இந்த இடத்தை கடக்க வேண்டும் என்றால் எங்களுடைய சிலைகளுக்கு நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்றார்கள். ஒருவர் சொன்னார், ஆடு மாடு ஒட்டகை குர்பானி கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே. அவர் சொன்னார், ஆதிவாசி பாதகம் இல்லை, இதோ ஈ, அந்த ஈயை பிடி, ஈயை பிடித்து சிறகுகள் 2ஐயும் பற்றி சிலைகளுக்கு முன்பாக கிழித்து போடு 2ஆக, அந்த குர்பானி போதும். உடனே அவன் பார்த்தான், இது என்ன கஷ்டம். ஒரு ஈயை பிடித்தான், சிறகுகளை 2ஆக பிடித்து கிழித்தான், முடிந்தது. விட்டு விட்டார்கள். பிரயாணம் போய் கொண்டிருந்தான். அடுத்தவன் வந்தான், அவனிடத்தினார்கள். அவன் சொன்னான், ஈயாக இருந்தாலும் சரி, என் ரப்புக்குத்தான் குர்பானி கொடுப்பேன். குர்பானி என்பது இபாதத்து வணக்கம். அல்லாஹுவை தவிர்த்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சொன்ன அடுத்த வினாடி ஒரே வீச்சு, தலை புழுதிகளே உருண்டது. பெருமானா சொன்னார்கள், தஹலல் ஜன்னா, இவன் சொர்க்கத்துக்குள் நுழைந்தான். தஹலன் நார், அவன் நரகத்துக்குள் நுழைந்து விட்டான். ஒரு ஈ, பெரிய வணக்கம் அல்ல, சுஜூது செய்யவில்லை, நேர்ச்சை செய்யவில்லை, அலாதியான வணக்கம் அல்ல, ஒரு அற்ப ஈ. அந்த ஈயை பிடித்து சிலைகளுக்கு முன்பாக பிரித்து போட்டான். அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள, இபாதத்து என்று வந்து விட்டால் எப்படி? கணவன், நான் தவறான முறையில் ஒன்றும் சொல்லவில்லை, செய்யவில்லை, இரவிலே உறங்குகிற போது அவன் கால் பிடித்து விட்டேன் அந்நியனுக்கு, ஒத்துக்கொள்ள மாட்டான். ரோசம் உள்ளவனாக இருந்தால், ரோசம் மானம் உள்ளவனாக இருந்தால் அத்தோடு வாழ்க்கை முடிவுக்கு வரும். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுகின்ற பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டான், அதுவல்லாத மற்ற பாவங்களை தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பான்.
அது மட்டுமல்ல, மனைவி சொல்ல முடியாது, நான் ஒரு முறைத்தானே தவறிவிட்டேன், 60 வருடம் உனக்குத்தானே அர்ப்பணம் செய்தேன், அத்தனையும் மண்ணு, நீ ஒரு முறை செய்த இந்த தவறால் அத்தனையும் அழிந்தது. அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியே லயின் அஷரக்கத்தே லயஹபத்தன்ன அமலுக்கு, நீங்கள் சிறுக்கான பாவத்தை செய்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்த அத்தனை நல்லறங்களும் அழிந்து நாசமாகிவிடும். நபியை பார்த்து இந்த வார்த்தை என்றால் எனக்கும் உங்களுக்கும் எம்மாத்திரம். ஷிர்கு, ஷிர்கு, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அடுத்தவர்களுக்கு செய்வது, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை வேறு எங்கோ சென்று கேட்பது, அதை தாருங்கள் இதை தாருங்கள், அது ஷிர்கான பாவம். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியவற்றை அல்லாவுக்கு மட்டும் உண்டு என்று நம்ப வேண்டியவற்றை அல்லாவுக்கு மட்டும் செலுத்த வேண்டியவற்றை வணக்கங்களை அடுத்தவர்களுக்கு செய்தால் மன்னிப்பே இல்லை. ஒரே ஒரு விதிவிலக்கு, அவன் மௌத்துக்கு முன்பாக உலகத்திலேயே அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி மன்னிப்பு பெற்று விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். மௌத்துக்கு முன்பாக நீ மன்னிப்பு கேட்டால் மோட்சம் உண்டு. மௌத்து வரைக்கும் மௌனமாக இருந்து விட்டு மன்னிப்பு கேட்காமல் மரணத்தை தாண்டி அல்லாஹ்விடத்தில் சென்றால் மறுமையில் உனக்கு மன்னிப்பே இல்லை. நரகம் ஹராம், சொர்க்கம் ஹராம், நரகம் கட்டாயம், நரகத்தில் நிரந்தர நரகவாதி. நீ வாழ்நாளில் செய்த அத்தனை அமல்களும் அழிந்து நாசமாகிவிட்டது. இன்று சுருக்கமாக சொல்கிறேன், சிலர் வாழ்க்கையில் நெருக்கடி, பிரச்சனை, நோய் என்றால் ஓடுகிறார்கள் எங்கே? கணக்கு பார்ப்பதற்கு. கணக்கு பார்ப்பது அப்பட்டமான ஷிர்கு. நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்க போகிறது, இன்று பூமி பங்கின் அடியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவில் என்ன நடக்கிறது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அவரிடத்தில் போய் இப்படி கஷ்டமாக இருக்கிறது என்ன என்று பாருங்கள். பார்த்து அவர் சொல்றார், உங்களுக்கு மனைவி வழியிலே யாரோ சிகறு செய்து விட்டார்கள், உங்கள் தந்தை வழியாக அவர் அது செய்து விட்டார், இது செய்து, உடனே நம்புகிறார். பெருமானார் சொன்னார்கள், மன் அத்தா உர்ராஃபன் ஃபஸத்தகஹு ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அருள்வாக்கு சொல்லுகின்ற, ஜோஷியம் சொல்லுகின்ற, குறிபார்க்கின்ற இவர்களிடத்தில் வந்து அவர்கள் சொல்லுகின்றவற்றை உண்மை என்று நம்புகிறாரோ, போகும்போது மூமினாக போயிருப்பார், வருகிற போது பெருமானாருக்கு இறக்கி கொடுத்த குர்ஆனை நிராகரிப்பு செய்துவிட்ட காவிராக, ஈமானை இழந்த முர்த்தத்தாகத்தான் திரும்பி வருவான், அவன் மூமினாக வரமாட்டான். அன்புகளே, ரமலான் மாதம் பரலான வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஐவேளை தொழுகை, ரமலானுடைய நோன்பை, கடமையான ஜக்காத்தை, அல்லாஹுவை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில் யாரையும் எந்த நிலையிலும் வணங்க மாட்டேன் என்ற ஏகத்துவ உறுதி, வைரம் கொண்ட உறுதி, இவற்றுக்கு முதலிடம் கொடுப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானை கண்ணியப்படுத்திய மேன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான். அன்புகளே, ஒரு சின்ன ஒரு செய்தி. அன்னை ஹதீஜா கல்லூரியை நடத்துகின்ற சகோதரர் CMN சலீம் அவர்கள் மாணவர்களுக்கும் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் படிக்கின்ற மாணவர்களுக்காக, மாணவர்களின் பெற்றோர்களுக்காக, குறிப்பாக இப்போது பரீட்சை எழுதவிருக்கின்ற மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுக்காக வாட்ஸ்அப்பிலே அருமையான 4 செய்திகளை சொல்லி இருக்கிறார், போதனைகள். அவற்றை செய்தால் எதிர்காலத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் கல்வியாளர்கள் அதிகமாக உருவாகுவார்கள் என்று அருமையான செய்தியை சொல்லியிருக்கிறார். நேரம் இல்லை என்ற காரணத்தால் செய்தியை சொல்றேன். வாட்ஸ்அப்பிலே ஆங்காங்கே நீங்கள் கேட்டு அந்த விஷயத்தை படித்து, எல்லா பெற்றோர்களுக்கும் தேவை, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கொடுக்கிறார். அது விஷயத்தை பார்த்து எல்லோரும் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மார்க்கத்தை புரிந்து சரியாக பேணி ஈருலகிலும் வெற்றி பெறுகின்ற மேன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.